வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி என்னங்க ஒரே டிஷ்யூமாக இருந்துச்சா? பயங்கர ஃபைட்டில். ஓகே, இன்றைக்கி என்ன நடந்துச்சு? சாச்சனா வந்து கேப்டன் ஃப்ளவரை கட் பண்ணாங்க. அப்புறம் ராயன் அண்ட் ராணவ் ஃபைட்டு, மஞ்சரி எப்படி ஸ்போர்ட்டிவ்னஸாக எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது, நம்ம பவித்ராவோட ஆக்டிங்கு, அடுத்து நம்ம சிவா பெர்ஃபார்ம் பண்ணார் ஒரு அது ஒன்று. ஸோ மஞ்சரியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ராயன், ராணவ், ஜெஃப்ரி இவங்களுக்கெல்லாம் அந்த கோவா கேங்கும் விஎஸ் ராணவ்னு வச்சுக்கலாம். இவங்களுக்கு நடந்த ஃபைட்லாம் இருக்குல்ல, அதை விட இன்றைக்கி வந்து மஞ்சரி செம்மையாக விளாண்டாங்க. மஞ்சரிக்கு நடந்தது தான் அதிகமான மேன் ஹேண்ட்லிங் ஜெஃப்ரியை விட. ஜெஃப்ரிக்கெலாம் ஒன்றுமே நடக்கலைங்க. அது ராணவே சொல்கிறான், நான் அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருந்தா அவனால் மூவ் பண்ணியிருக்கவே முடியாது. அவன் மூவ் பண்ணி என்னை எல்போ வச்சு மூஞ்சில் குத்திட்டு போகிற அளவுக்கு நான் லூஸாக தான் வச்சுருந்தேன் அப்படின்னு. ஸோ வந்து ஜெஃப்ரியை விட அதிகமாக பாதிக்கப்பட்டது வந்து மஞ்சரி தாங்க. அந்த வீடியோவை நல்லா ஸ்லோ பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே அந்த வயிற்றுக்கு மேலே பிடிச்சிருப்பான் ராயன். பிடிச்சி அவங்க கத்துவாங்க, வயிறுடான்னு கத்துவாங்க. 2 இடத்துல பிடிச்சிருப்பான். ஒன்று வந்து அந்த பால் பெட்டுக்கிட்ட ஒரு தடவை பிடிச்சிருப்பான். அந்த இடத்துல தான் முத்துக்குமரன், சாச்சனா அண்டு மஞ்சரி, அப்புறம் வந்து ராயன் 3 பேர் இவங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ உள்ளே பிடிச்சி அவங்க சாச்சனா வந்து ராயன் கையை எடுத்துகிட்டு மஞ்சரியை போக சொல்லுவாங்க. அப்போ வந்து ராயன் வந்து நம்ம மஞ்சரியோட டிஷர்ட்டை பிடிச்சி இழுப்பான். அப்போ தான் அருண் வந்து சொல்லுவாப்பில், ட்ரெஸ்ஸை விட்றா அப்படின்னு. ஸோ அடுத்து வந்து அந்த டால் ஹவுஸ்க்கு என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அகனை போய் இழுத்து பிடிப்பான். அங்கே தான் மஞ்சரி கத்துவாங்க, விட்றா வயிறுடா அப்படின்னு. ஸோ அந்த இடத்துலேருந்து தான் முத்துக்குமரன் பிடிச்சி இழுத்துட்டு வருவான். அந்த ஹோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து தனியாக 2 பேரும் மல் கட்டிக்கிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அந்த சீன் நடந்துச்சு. ஸோ ஆனால் மஞ்சரி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு பிரச்சனையாகவே கொடுக்கலங்க. ஆனால் இந்த கோவா கேங் எப்படி இந்த ஜெஃப்ரியை பிடிச்சதுக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்களோ, ஆனால் மஞ்சரி செம ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க, சூப்பராக எடுத்துக்கிட்டாங்க. அதை சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க. நீ வந்து ஒரு விளையாட்டுக்காக பிடிச்சது வந்து எனக்கு தப்பாக தெரியலை, ஆனால் வந்து நீ பிடிச்ச விதம் அக்ரெசிவாக இருந்துச்சு, அதுதான் தப்பு அப்படின்னு வந்து கரெக்டாக சொன்னாங்க. ஸோ மஞ்சரி இஸ் வெரி பர்ஃபெக்ட் அந்த இதில். ஏன்னா அவங்க நினச்சிருந்தா பெரிய பிரச்சனையாகவே ஆக்கியிருக்கலாம். நம்ம சிவா ஒரு பெர்ஃபார்ம் பண்ணார் பார்த்தீங்களா, மஞ்சரி வந்து டிஷர்ட்டை பிடிச்சி இழுத்தாங்க, எனக்கு கழுத்து போயிடுச்சு அப்படின்னு. ஸோ அவங்க சிவா வந்து அதை நார்மலாகவே சொல்லியிருக்கலாம். அந்த இடத்துல ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு 2 பேருக்கும், பவித்ராவுக்கும் நம்ம மஞ்சரிக்கும், பொம்மையை யார் வைக்கிறது அப்படின்னு. அந்த இடத்துல போய் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி மஞ்சரியை போய் பொம்மையை வைக்க வச்சிட்டாப்புல. ஸோ அந்த இடத்துல மஞ்சரி வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணி அந்த பொம்மையை வச்சிருக்க மாட்டாங்க, வைக்கலை அப்படிங்கிறது வேறு விஷயம். ஆனால் இவர் வந்து எமோஷனலாக அட்டாக் பண்ணி அந்த பொம்மையை வைக்க வச்சிட்டாப்புல. ஸோ அந்த இடத்துல பவித்ரா ஒரு ஆக்டிங் பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா. ஃபஸ்ட்டு ரஞ்சித் பொம்மையை வைக்காமல் விட்டுருப்பாங்க. 2 பேரும் டீல் பண்ணி தான் பேசி வச்சுக்கிட்டு இருந்தாங்க இதுவரை. கடைசியில் ரஞ்சித்தை கழட்டி விட்டாங்க. அடுத்து வந்து ஆனந்தியோட பொம்மையை வந்து வேணும்னே வைக்காமல் இருந்தாங்கங்க பவித்ரா. பவித்ராவோட பொம்மை வந்து மஞ்சரிட்ட இருந்துச்சு. அப்புறம் வந்து ஆனந்தியோட பொம்மை வந்து இல்லை ஆமாம், பவித்ராவோட பொம்மை மஞ்சரிட்ட இருந்துச்சு, பவித்ராட்ட வந்து ஆனந்தியோட பொம்மை இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பவித்ரா வந்து ஆனந்தி பொம்மையை வச்சுட்டாங்கன்னா இப்போ மஞ்சரிட்ட பவித்ரா பொம்மை இருக்குது, வெளியே போயிடுவாங்க. அதனால் பவித்ரா உள்ளே போயிட்டு மஞ்சரியை தள்ளி விட்டு, நீ போய் ஃபஸ்ட்டு வை அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா பொம்மையை வைக்க வச்சுருவாங்க மஞ்சரியை. ஆனால் ஆனந்தி பொம்மையை வந்து அவங்க கையில் வச்சுக்கிட்டு அப்படி தேடுவாங்க பயங்கரமாக, எங்கடா ஸ்லாட்டை காணோம் அப்படின்னு. ஆனால் வேணுனே தான் வைக்காமல் இருந்தாங்க. ஸோ அது அவங்களோட கேம் ஓகே, ஆனால் ஏன் இப்படி ஆக்டிங் பண்ணணும்? அடுத்து வந்து மஞ்சரியோட பொம்மையை பாருங்கள். மஞ்சரிட்ட பவித்ரா பொம்மை இருக்குது, பவித்ராட்ட மஞ்சரி பொம்மை இருக்குது. பவித்ரா உள்ளே இருக்காங்க, 2 ஸ்லாட் இருக்குது, வச்சுருக்கலாம் ஆனால் வைக்கல. ஏன்னா பவித்ராவோட பொம்மை மஞ்சரிட்ட இருக்குது, அவங்க வச்சதுக்கப்புறம் வைக்கலாம். இதுக்கு முன்னாடி பண்ணாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி வைக்காமல் விட்டாங்க. அதை ஒத்துக்கிறல அவங்க. இல்லை நான் பார்க்கல இது இப்படிமா பார்க்காம இருப்பேன், இவ்வளோக்கு க்ளவராக விளாட்ற எப்படி பார்க்காம இருப்பேன். ஸோ இது வந்து பவித்ராவோட டேலண்ட்டு. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி நடந்தது. ஸோ சிவாவோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பயங்கரங்க. அவர் திடீர்னு வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணார். தனியாக போய் கேட்டிருக்கலாம் அவங்கள்ட்ட போய், இப்படிலாம் பண்ணிங்க ஏன் சாரி கேட்கல அப்படின்னு. அது இடத்துல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஏன்னா இன்றைக்கி ராணவ் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணார் வேல்டு கார்டு என்ட்ரியில், ராயன் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணார், பவித்ரா பயங்கரமாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம மட்டும் அமைதியாக இருக்கமாடா அப்படின்னு பயந்துட்டாரோ என்னமோ தெரில. ஸோ அவரும் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறங்கிற பேரில் பண்ணி விட்டார். ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்தது மேஜராக. சாச்சனா வந்து நம்ம தீபக் அவரோட இதை பிடுங்கியிருப்பாங்க, ஃப்ளவரை கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருந்துச்சு. அவரும் அப்படி தான் எடுத்துக்கிட்டாரு. ஸோ அவர் டாமினண்ட்டாக இருந்தாருன்னா அவர் டாமினண்ட்டாக இருக்காருன்னு சொல்ல வேண்டியது தானே அவர்கிட்ட. ஸோ அதை வந்து ஆனந்தி வேறு சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு என்னென்னா வந்து
தீபக் வந்து இந்த கேப்டன்ஷிப் வந்து சூப்பராக பண்ணுறாரு, லிசன் பண்ணுறாரு. முன்னாடி இருந்த டாமினன்ஸ்க்கு இது வந்து ரொம்ப அவருக்கு இறங்கி வந்து நல்லா லிசன் பண்ணி தான் பண்ணுறாரு. ஆனால் அவங்க ஏதோ வேறு ஏதோ ஒரு நோக்கத்தில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு சிரிக்காதம்மா அப்படின்னு சொன்னதுக்கே அதை ஒரு ப்ரொவோக் பண்ணி வேறு மாதிரி கொண்டு போக பார்த்தாங்க. ஸோ இன்றைக்கி அதே தான் பண்ணுறாங்க சாச்சனா மேடம். அவங்க அப்பா இருக்கிற தைரியத்தில் என்னன்னு தெரில. ஸோ கட் பண்ணிவிட்டு எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்க பாட்டில் எந்திரிச்சு போகிறாங்க. அது என்னுடைய கால் அப்படிங்கிறாங்க. ஸோ அது என்ன மாதிரி ஆட்டிடியூடு என்னன்னே எனக்கு ஒன்றும் புரியலை. எல்லோரும் அவங்க ரொம்ப செல்லம் கொடுக்குறாங்களோ என்னன்னு தெரில. ரொம்ப செல்ல பிள்ளை போல இருக்குது, அழுக்கு மூட்டை பிள்ளை. அடுத்து வந்து இவ்வளோ தான். அந்த கிச்சனில் வந்து எனக்கு ஃப்ரிட்ஜ் வேணும், ஃப்ரிட்ஜை வந்து நான் ஆக்சஸ் பண்ணுறதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க அப்படின்னு. இதே குரூப் தான் கம்ப்ளைண்ட்டும் பண்ணோம். என்கிட்ட கேட்க காணோம், யாரோ எடுத்து தின்ட்டாங்க அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதும் இதே குரூப்பாக தான் இருக்கும். இப்போ எனக்கு ஆக்சஸ் வேணும்னு சொல்கிறது இதே குரூப்பாக தான் இருக்குது. ஸோ ஒரு ஆர்டர் அப்படின்னு வச்சுருக்காங்கன்னா, ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டு. அடுத்த கேப்டன் வந்து அவங்க லீனியன் பண்ண சொல்லிவிட்டு போக வேண்டியதானே. இவருக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குன்னா அதை ஃபாலோ பண்ண வேண்டியதான். இது ஒன்றும் பெரிய ரூல்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களோட பெர்மிஷன் கேட்டு ஓப்பன் பண்ணுங்கள். அவங்க கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு பொருளை பெர்மிஷன் கேட்டு ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது எனக்கு ஒன்றும் தப்பாக படலைங்க. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.